How to make money doing surveys. Surveys fill பண்ற மூலம் ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாமா? The answer is yes. ஆனா எவ்வளவு மேக் பண்ணலாம்னு கேட்டா மிக 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 குறைவு கம்பேர் டு அதர் ஏர்னிங் மெத்தட்ஸ். என்ன ஆனம் சொன்னா, இப்போ ஏர்லியரா நான் இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் ஃபீல்டுக்குள்ள வரக்குள்ள நிறைய வீடியோஸ், நிறைய பிளாக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்ன போட்டுப்பாங்கன்னா, சர்வே ஃபில் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம், சர்வே ஃபில் பண்ற அந்த ஜொப்பை மட்டுமே செஞ்சு உங்களோட ஃபுல் டைம் இன்கம் ரீப்ளேஸ் பண்ணலாம்னுலாம் உருட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அநேகமான சர்வே ஃபில் பண்ணுற ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு கனடா இல்லாட்டி யூஎஸ் ரெசிடென்ட்டாக இருக்கணும் சம்திங், நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அதை தாண்டி வேறு இல்லாட்டி கனடா, ஆஸ்திரேலியா, யூகே இது மாதிரியான டாப் டியர் கண்ட்ரீஸில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் இந்த போட்டிருப்பாங்க. சரி, சில நேரம் அது அந்த சர்வேல செய்யவே இல்லை. ஸோ அதை தாண்டி அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத சர்வேஸில் நீங்கள் எடுத்தாலும் 100 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 100 கொஸ்டினை நீங்கள் செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு மினிமம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போகும். அப்படி செஞ்சு முடிச்சது பிறகு நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி இது எல்லாம் சரியான்னு பார்த்து தான் உங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் அதுவும் எவ்வளோ பேமெண்ட்னா $1, $2, $3. நீங்கள் 1 hour மெனக்கெட்டு உங்களோட டைமை, உங்களோட மூளையை யோசிச்சு அதை ஃபில் பண்ணி அவ்வளோ மெனக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு $4-5 கிடைக்குது. அதுவும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சந்தேகம், ரைட்? வை? ஏன்னா அது அவனால் ரிவ்யூ பண்ணி நீங்கள் லெஜிட்டிமேட்டான ஆன்சர் தான் பண்ணீங்களான்னு பார்த்து செஞ்சு விட்டா உங்களுக்கு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு ஜோக் என்னன்னா, பேமெண்ட் த்ரெஷ்ஹோல்டு வச்சிருப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு $50 அப்படின்னா $100 இல்லாட்டி சில நேரம் $20-30 ஏர்ன் பண்ணி முடிச்சது பிறகு தான் நீங்கள் விட்ரோ பண்ணலான்னு வச்சிருப்பாங்க. சரின்னு சொல்லி நீங்கள் மெனக்கட்டு செஞ்சு ஏதோ இப்போ மினிமம் த்ரெஷ்ஹோல்டு $30ன்னா நீங்கள் மினிமம் த்ரெஷ்ஹோல்டு $30 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. $30 ஏர்ன் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் விட்ரோல் போட போனால் பேப்பல் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க அநேகமாக. சரி, பேப்பாலுக்கு விட்ரோல் போட்டுருவீங்க. சில நேரம் பேப்பால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போனீங்கன்னா அது கிரியேட் பண்ண கஷ்டம். ஸ்ரீலங்காவில் நீங்கள் இருப்பீங்கன்னா இப்போ ஈஸியானு தெரியல. நான் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் 5-6 வருஷத்துக்கு முதல்ல நடந்த கதையை சொல்கிறேன். நான் செஞ்சிருக்கேன், நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கதைக்கிறேன். திரும்ப பேப்பரில் எப்படியோ கஷ்டப்பட்டு பிலிப்பைன்ஸில் அங்கே என் அக்கௌண்ட்டை திறந்து ஏதோ மல்லு கட்டி பேப்பரில் திறந்து கொடுத்தா பேப்பருக்கு பணம் வந்துடும். சில நேரம் வராது, அரைக்கராசி சந்தர்ப்பத்தில் வராது, சில நேரம் வந்துடும். அப்படி வந்தால் திரும்ப அதை கேஷ் அவுட் ஆகுறதுக்கு வழி இல்லை. கேஷ் அவுட் ஆகுறதுக்கு பேங்க்குக்கு டிரெக்டாக கேஷ் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு அதை எங்கேயெல்லாம் கண்டுபிடிச்சி எதுனான ஒரு பேங்க்கில் கேஷ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவன் பேங்க்கில் கொள்ளப்பானல் என்னது உங்களுக்கு பணம் கொண்டு வந்துருக்குது என்ன விஷயம் சொல்லி. ஓகே, இதெல்லாம் உண்மையில வேர்த்து ஆனாங்கிறத மூலம் நீங்கள் யோசிங்க. ஏர்ன் பண்ண இயலான்னு சொல்லி சொல்ல வரல, ஏர்ன் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு உங்களோட டைம், நீங்கள் போடுற டைமுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு வேர்த் இல்லை. ஆனால் ஏன் இது இவ்வளோ ஃபேமஸாக இருக்கணும்னா, லைக் கடும் ஈஸியான ஒரு ஏர்னிங் மெத்தட் உண்டு. அதுவும் இதுதான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறங்கிற அந்த சிஸ்டத்தில் வந்து ஆதி காலத்து மெத்தட் உண்டு. அதனால தான் இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ், பிளாக் ஆர்டிக்கல், வெப்சைட் அது இதுன்னு நிறைய இருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான க்ரௌடட். நீங்கள் செஞ்சு அதில் ஒரு ஃபுல் டைம் நீங்கள் ஒரு $4-5 ஏர்ன் பண்ணி அது காணும். யோசிச்சு பாருங்க. சில நேரம் நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் சும்மா ஸ்டூடெண்ட் தான், அதில் நான் ஆல்ரெடி என்கிட்ட ஜாப் இருக்கு, சும்மா பார்ட் டைமாக செய்கிறது தான், இதை ட்ரை பண்ணுறேன், எனக்கு $4-5 கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி. ஸோ இந்த அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் அப்படி மேலேயே எஃபர்ட் போடுற ஆளாக இருப்பீங்கன்னா ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுற விஷயங்கள் பின்னால் நீங்கள் எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட்டை நீங்கள் உங்களோட பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குக்கு, அப்படி இல்லாட்டி ட்ராப் ஷிப்பிங்குக்கு, அப்படி இல்லாட்டி கிரிப்டோ கரன்சிக்கு, அப்படி இல்லாட்டி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படி இப்படின்னு சொல்லி ஹை இன்கம் ஸ்கில், அப்படி இல்லாட்டி ஹை டிக்கெட் க்ளோசிங் சொல்லி ஹை இன்கம் ஸ்கில் வர ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு பெரிய மணி வராட்டியும் காலப்போக்கில் உங்களோட ஹை இன்கம் ஸ்கில் கூட கூட உங்களுக்கு நிறைய மணி ஏர்ன் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஃபேக் கிமிக்ஸ் எல்லாம், அதாவது சர்வே ஃபில் பண்ணுற, இதை மாதிரி அட் கிளிக் பண்ணுற, இதை மாதிரி இந்த சும்மா கிமிக்ஸுக்கு பின்னால் போய் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ரியலான ஆன்லைன் பிஸ்னஸ் மாடல்ஸ்களில், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரியலான ஆன்லைன் இன்கம், ஹை இன்கம் ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நானும் இந்த முதலாவது ஆரம்பிக்கக்குள்ள 5-6 வருஷத்துக்கு முதல் நான் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சொல்லி யூடியூப்லையும் கூகுள்லையும் தேடி ஆரம்பிக்கக்குள்ள நானும் போன ஒரு பார்ட் தான் இது. இப்போ பெய்ட் சர்வே நான் இவ்வளோ எல்லாம் டைம், இப்போ நான் சொன்ன விஷயம் அந்த உதாரணம் எனக்கு நடந்த உதாரணம் தான் நான் சொன்னேன். ஓகே, வேஸ்ட் ஆஃப் டைம்.
அதுக்கு பிறகு நான் நிறைய பிசினஸ் மாடலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆன்லைன் ஜாப்கள் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன். இதில் ட்ராப் ஷிப்பிங் செஞ்சிருக்கேன், மணிக்கூடு செல் பண்ணியிருக்கிறேன் ட்ராப் ஷிப்பிங்கில். அது பிறகு ஓன் ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணி சைனாவில் இருந்து மணிக்கூடு எடுத்து இந்த ஓன் ஸ்டோரில் பட்டு வச்சிருக்கேன், ஈபேல செல் பண்ணியிருக்கிறேன். அப்படி நிறைய விஷயம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, ஆனால் எனக்கு சக்ஸஸ் தந்த 2 பிசினஸ் மாடல்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி. எனக்கு இப்போ கூட நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணதை விட கூடுதலாக நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அது 2 சக்ஸஸ் தந்துட்டீங்கிறது அது 2 தான் பெஸ்ட்டான பிசினஸ் மாடல் ஆண்டுட்டா இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்டான பிசினஸ் மாடல். நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் மார்க்கெட்டிங் செய்யணும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எடுத்தாலும் நீங்கள் மார்க்கெட்டிங் செய்யணும். நீங்கள் இ-காமர்ஸில் கூட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஓகே, ஃப்ரீலான்சிங் செய்ய போறீங்கன்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கப்பல் ஆஃப் கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க உங்களோட செல்ஃபா நீங்க ஓன் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணி தான். ஓகே, ஈவன் தோ நீங்க freelancing.comல நீங்க என்ன செய்ய போனாலும் ஒரு குறிப்பிட்ட ரேட்டிங் வந்தது பிறகு உங்களுக்கு டிரெக்டா ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க உங்களோட செல்ஃப் மார்க்கெட்டிங் செஞ்சே ஆகணும். ஸோ அந்த ஆன்லைன்ல ஏர்னிங் மெத்தட்ஸ், ஆன்லைன் பிசினஸ் மாடல் எல்லாமே கடைசியா பாயிண்ட் பண்ணியதை நிக்கும்னு சொன்னா மார்க்கெட்டிங் ஸ்கில். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கும்னா நீங்க உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம், இல்லாட்டி அடுத்தாக்குற ப்ராடக்டை செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களையே உங்களோட ஸ்கில்ஸை செல் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே கடைசியா பாயிண்ட் அவுட் பண்ணும் மார்க்கெட்டிங். ஸோ என்னை பொறுத்தவரை பெஸ்டான ஹை இன்கம் ஸ்கில் எதுன்னு நான் சொல்லுவேன்னா மார்க்கெட்டிங். ஓகே, அது நீங்க மார்க்கெட்டிங் நாலேஜ் உங்களுக்கு அது ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, பெய்ட் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, நீங்க அது நிறைய மார்க்கெட்டிங் நிறைய விஷயம் இருக்கு. பிளாகிங் பண்றது, வீடியோஸ் கிரியேட் பண்றது, ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கிரியேட் பண்றது, லாங் ஃபார்ம் வீடியோ கிரியேட் பண்றது, என்ன மாதிரி முகத்தை காட்டி ரியல் கதைச்சி வீடியோ போடுறது, அப்படி இல்லாட்டி பீரோல் வீடியோ போடுறது, இல்லாட்டி ஏஐ அவதார்ஸ் மூலம் வீடியோ போடுறது. ஓகே, பிளாகிங்ல ரியல் பிளாகிங், ரிவ்யூ பிளாகிங் எழுதுறது, அப்படி இல்லாட்டி ஏஐ பிளாகிங் செய்யலாம். அப்படி இல்லாட்டி பெய்ட் மார்க்கெட்டிங்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற ஸ்கில். இதை மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்கில்ல நீங்க வளர்ப்பீங்கன்னா லைக் நாளைக்கு நீங்க எங்க போனாலும் பழகி கொள்வீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றவன் தான் எல்லாத்தையுமே ஒரு பிசினஸ்ல எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றேன். மார்க்கெட்டிங்னா ஒரு பிசினஸ்ல மெயின் இடம், மார்க்கெட்டிங் இல்லாம பிசினஸே இல்லை. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியணும்னா நீங்க உங்களோட ஓன் பிசினஸ்லயும் சக்சஸ் ஆகலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கு உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ல லெவரேஜ் பண்றது மூலம் மியூச்சுவல்ல 2 பேருமே சக்சஸ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு சக்ஸஸ் கிடைச்சது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எங்கிட்ட கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது, கிரிப்டோ கரன்சி எங்கிட்ட கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படி கிரிப்டோ கரன்சி படிக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படி கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தரோம். ப்ளஸ் அதை தாண்டி அப்படி அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ட்ராப் ஷிப்பிங் மற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் ஆன்லைனில் இருக்குது, நிறைய கோச்சிங் ப்ரோக்ராம்கள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணுறதுக்கும் கோச்சிங் ப்ரோக்ராம்கள் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, வீடியோஸ்களை பார்க்கக்குள்ள நீங்கள் சரியான விஷயத்தை படிங்களா, அடுத்தது உங்களுக்குன்னு சொல்ல ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்தால் கேட்கறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஆள் மேரிக்க எல்லாமே நீங்கள் தான் ட்ரையல் அண்ட் எரர்ல படிக்கணும். நான் படிச்சதெல்லாம் அப்படிதான். நான் கிரிப்டோ கரன்சி லேர்ன் பண்ண எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர்லாம். ஓகே, நிறைய இடத்த லாஸ் பண்ணிங்க, நிறைய இடத்த ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க்கெட்டிங் அப்படிதான். நிறைய விஷயத்தை படிச்சேன் நான், எல்லாத்தையும் தேடி தான் நான் படித்தேன். ஸோ இப்படி படிக்கக்குள்ள உங்களுக்கு நிறைய டைம் செலவாகும். ப்ளஸ் நீங்கள் தப்பான விஷயங்களை படிக்கக்குள்ள உங்களுக்கு டைம் மட்டும் இல்லாமல் மணியும் செலவழி இதை வேஸ்ட் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்றில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள கோச்சிங் ப்ரோக்ராமில் தேவையான விஷயத்தை மட்டும் ப்ராப்பரான ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிச்சு முடிக்கிறது. ப்ளஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் தருவாங்க. இப்போ எங்கட கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே ஒரு பர்சன் பிசினஸ் அசோசியேட் வந்து நாங்க அசைன் பண்ணுவோம். அவங்க நீங்க அந்த கோச்சிங் ப்ரோக்ராமை படிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுவாங்க. பிளஸ் நீங்க படிச்சு முடிச்சது பிறகு கூட அது சம்பந்தமான கோச்சிங் ப்ரோக்ராம் சம்பந்தமான என்ன டவுட்ஸ் வந்தாலும் எப்போ வேணாலும் கிளியர் பண்ணி தருவாங்க. பிளஸ் நீங்க நிறைய டைம் சேவ் பண்ணலாம். இப்ப நான் எந்த கோச்சிங் ப்ரோக்ராம்ல எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகின சரியான மெத்தட்ஸை மட்டும் நான் எடுத்து சொல்லி கொடுத்தேன். இப்போ அது மட்டும் தான் நான் செஞ்சுக்கிறேன்னா நான் நிறைய விஷயம் செஞ்சிருக்கேன். அதில் பெஸ்ட் தான் நான் சுருக்கமா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கேன். ஆனா அதனால உங்களுக்கு என்ன செய்யலாம், டைம் சேவ் ஆகலாம். இதே நீங்க தனியாக படிக்க போகக்குள்ள உங்களுக்கு 5-6 வருஷம் எடுக்கிறது நீங்க ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஒரு மென்டருக்கு நீங்க படிக்கக்குள்ள ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க படிச்சு எடுக்கலாம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கிரிப்டோ கரன்சி 2 சம்பந்தமான நாலேஜ் எடுக்கணும்னு சொன்னா அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படி கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை வேற விஷயங்கள் செய்யணும்னா நீங்க தாராளமா வேற நிறைய வீடியோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, தேடி படிச்சுக்கொள்ளுங்க. நீங்க என்ன பிசினஸ் மாடல் இல்லாட்டி ஹை இன்கம் ஸ்கில் என்ன ஆன்லைன் ஏர்னிங் மெத்தட் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு எது சக்சஸ் ஆயிடுங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.